இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.5ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 4x² y by 2z² into 6xz³ by 20y⁴. ஜஸ்ட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியதை மல்டிப்ளை பண்ணி, டிவைட் பண்ண வேண்டியதை டிவைட் பண்ணி, இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்மை நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் என்ன பண்ணமோ அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கிறேன். 4x² y by 2z² into 6xz³ by 20 into y⁴. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு என்ன நம்பர்ஸ் இன்டிஜர்ஸும் இருக்குது, வேரியபிள்ஸும் இருக்குது. ஸோ இன்டிஜர்ஸை நான் ஃபஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 is 2, 2 2s are 4, 1 2 is 2, 1 2 is 2, 0. ஓகே, ஸோ கீழே 10 வருது. அதுமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா z² இருக்குது, இங்கே z³ இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே ஒரு z²க்கு இங்கே ஒரு z² போய் இங்கே மீதி ஒரே ஒரு z மட்டும்தான் இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஒரு y இருக்குது, இங்கே y⁴ இருக்குது இல்லையா, அதில் ஒரு 4ல் ஒரு y போயிடுச்சு, மீதி 3y தான் இருக்கும். y⁴ தான் இருக்கும். ஓகேவா? மற்றபடி கீழே எக்ஸ் இல்லாதனால நம்ம எக்ஸை கேன்சல் பண்ண முடியல. ஸோ எக்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே x² இன்ட்டு 6 இன்ட்டு எக்ஸ் பை இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 2s are 6, 5 2s are 10 அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ இது எக்ஸ் இன்ட்டு x² என்ன வரும், x³ ஆயிரும். ஸோ 3x³ by 5 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு z² கேன்சல் ஆக முடியுது, y கேன்சல் ஆகுது. சாரி, y³ கீழே இருக்குது இல்லையா, அதை மறந்துட்டோம். இந்த y³ அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆன்சரில் அதுவும் வரும் 5y³. ஓகேவா? y ஃபுல்லாக கேன்சல் ஆகலை. அதே மாதிரி மேலேயும் ஒரு z இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ x² இன்ட்டு 6 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு z பை 10 இன்ட்டு y³. இதுலேயும் 3 2s are 6, 5 2s are 10 பேருதுனால 3x² இன்ட்டு எக்ஸ் x³ z பை 5y³. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? இதை விட இதை சிம்பிளிஃபை பண்ண முடியல, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இதில் பாருங்கள். p² minus 10p plus 21 by p minus 7 into p² plus p minus 12 by p minus 3 the whole square. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு பாலினாமியலாக இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாலினாமியல் நான் எழுதிக்கிறேன். p² minus 10p plus 21. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 21 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். ஸோ 7 3s are 21, மைனஸ். ஸோ p minus 7 p minus 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த p minus 7 ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து இந்த பாலினாமியலுக்கு வரலாம். p² plus p minus 12. ஸோ இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். -12 இங்கே 1. ஸோ 4 3s are 12, இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -12, 4 minus 3 1. ஸோ p plus 4 இன்ட்டு p minus 3. ஓகேவா? இப்போ கீழே இருக்க p minus 3 என்ன, அது ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா p minus 3 இன்ட்டு p minus 3 இந்த மாதிரி எழுதிக்கிட்டோன்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாலினாமியலுக்கு பதிலாக p minus 7 இன்ட்டு p minus 3 போட்டாச்சு. கீழே p minus 7 இருக்குது இன்ட்டு அடுத்து இருக்கக்கூடிய பாலினாமியலுக்கு p plus 4 இன்ட்டு p minus 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டிவைடட் பை p minus 3 இன்ட்டு p minus 3. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம். இந்த p minus 7க்கு இந்த p minus 7 கேன்சல், இந்த -3க்கு இந்த -3 கேன்சல், இதுக்கு இது கேன்சல்.
ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது p + 4 மட்டும்தான். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே ஓகே. இப்போ நம்ம அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது 5t³ / 4t - 8 × 6t - 12 / 10t. ஓகே. ஸோ இதில் வந்து ஏதாவது நம்பர்ஸ் வெளியில் எடுத்து பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5t³ அப்படியே தான் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இதில் 4 நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ 4 × t - 2ன்னு வரும். பிகாஸ் 4 2s are 8 இன்ட்டு இங்கே 6 வெளியில் எடுக்கலாம். 6 × t - 2 6 2s are 12 / 10 × t. ஸோ இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த t - 2 இந்த t - 2 கேன்சல். இந்த டீக்கு இங்கே ஒரு t கேன்சல் ஆகி ஸ்கொயர்டுன்னு ஆயிரும். வேறு இங்கே வந்து 2 2s are 4 3 2s are 6ன்னு வரும். 1 5 is 5 2 5s are 10ன்னு வந்துடும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது என்ன மட்டும்தான் இருக்குது நியூமரேட்டரில் 3 × t² மட்டும்தான் இருக்குது. கீழே 2 2s are 4 மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இதுதான் இந்த சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.